வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட ட்ரெய்லரை படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூலி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்மளோட ரஜினிகாந்த் சார் ஹீரோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொருத்தையும் வந்து பிறக்கையிலையும் அவன் யார் கையால் சாவான்னு சொல்லி அவன் தலையில் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நாகார்ஜுனோட வாய்ஸ் ஓவரோட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிட்டே இவங்க வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராகவும் குறிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து கிட்னாப் பண்ணி வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கேங்கை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி வந்து காமிச்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து இது மட்டும் அவங்க பண்ணலை, வேறு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சிக்னேச்சரோட இப்போ வந்து நம்ம சத்யராஜோட வாய்ஸ் ஓவரை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் 30 வருஷமாக ஒருத்தனை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம தலைவரோட என்ட்ரியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரி மூலமாக அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வேறு லெவல் கேங்ஸ்டராக இருந்தது வந்து தெரியுது. குறிப்பாக நம்ம உப்பண்ணாக்கு இந்த படத்தில் வந்து அவருக்கான ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கூலியாக வந்து அவர் வந்து நிறையா வந்து அந்த வேலையை பார்க்குற மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க. சின்ன சின்ன கிளிப்பில் வந்து காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணாக தான் ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறதா இந்த ட்ரெய்லரை பார்க்கையில தெரியுது. நம்மளோட ரஜினிகாந்த் ஏற்கனவே 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேறு லெவல் கேங்ஸ்டராக இருந்திருக்காரு. அவருக்கும் நாகார்ஜுனாவுக்கும் ஏற்கனவே வந்து பழக்கம் கூட ஏற்பட்டிருக்கலாம். நம்மளோட அமீர் கானோட அப்பியரன்ஸ் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க. ஆனால் பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. எப்படி வந்து நம்ம விக்ரமில் வந்து நம்ம ரோலக்ஸ் கதாபாத்திரமான சூர்யா வந்து சின்னதாக டைமில் வந்தாலும் அவருக்கான அப்பியரன்ஸ் எவ்வளோ இம்பாக்ட் எவ்வளோ பெருசாக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படத்தில் அமீர் கானோட ரோலுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம தேவாவை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டே வச்சுருக்காங்களே அப்படின்ற காமிக்கையில் அவருக்கான ஒரு ஒரு ஃப்ளாஷ் வந்து காமிக்கிறாங்க. அது வந்து டிஏஜிங் லுக்கில் வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் டிஏஜிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து சஸ்பென்ஸாக வந்து நமக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்க்கையில நம்ம லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் வேறு லெவலில் எழுதுவார். இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் ப்ளேவாக வந்து எழுதியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் வந்து சில டே சீன்ஸும் சில நைட் சீன்ஸும் இருக்குது. அந்த நைட் சீன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான ஃபைட் லொக்கேஷனில் ஒரு வேறு லெவல் ஃபயராக வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு தேவான்ற அந்த கதாபாத்திரம் வேறு லெவலில் செட் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெய்லரை பார்க்கல வந்து நிறைய க்ரௌடோட ஒரு பிக் பட்ஜெட்டில் வந்து எடுத்துருக்கதா தெரியுது. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ படத்தோட ட்ரெய்லரை பார்க்கலே தெரியுது. குறிப்பாக எல்லாத்தையுமே வந்து விஎஃப்எக்ஸ் இல்லாமல் ஒரு லைவ் லொக்கேஷனில் வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலே சூப்பராக இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் அவங்களுக்கான ஒரு மோட்டிவும் அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு அச்சீவும் இருக்குது. அந்த மோட்டிவ்க்கு அப்புறம் தான் அதோட இணைக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக நம்ம தலைவருக்கு இந்த படம் ஒரு வேறு லெவல் படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கல ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கிளப்பிச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கல என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.